ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். மழை காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, இந்த சளி மட்டும் எப்படி தான் வருதுன்னே தெரியாது. அதுவும் குழந்தைங்களுக்கு மாதம் மாதம் அந்த சளி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கும் ஈவன் பெரியவங்களுக்குமே ஒரு சூப்பரான சளி இருமலுக்கான ஹோம் ரெமடி பார்த்துடலாமா? இதுக்கு துளசியும் கற்பூரவல்லியும் எங்கள் வீட்டு சின்ன கார்டன்லேருந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மண் நிறையா இருக்கும். ஸோ ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. துளசி அண்ட் கற்பூரவல்லியோட பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுவும் முக்கியமாக கோல்ட் அண்ட் காஃபுக்கு இது ஒரு பெஸ்ட்டு பிளான்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன தொட்டியில் கூட உங்கள் வீட்டிலேயே நீங்கள் வச்சு வளர்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு இடிக்கல்ல 1 ஸ்பூன் முழு மல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு சுக்கு இல்லைன்னா நீங்கள் இஞ்சி கூட எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றும் பாதியமாக தட்டிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒன்றும் பாதியமாக தட்டிக்கோங்க, பெரிய பெரிய பீசஸாக இல்லாமல். இந்த மாதிரி தட்டிட்டு இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம பொடி பண்ணி வச்ச அந்த பொடியை சேர்த்துட்டு இந்த இலைகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். துளசி, கற்பூரவல்லி இலை இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் இந்த இலையோட சாறு, சுக்கு, மல்லி, மிளகு அதோட சாறு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கி நமக்கு ஒரு கஷாயம் கிடைக்கும். வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே ஒரு ரெமெடி செய்யணும், ஹோம் ரெமெடி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த துளசியும் கற்பூரவல்லியும் இருந்தாலே போதும். அதை காய்ச்சி தண்ணியாக குடித்தாலே ஓரளவுக்கு நமக்கு அந்த இன்டென்சிட்டி குறைஞ்சிரும். ஃபுல்லாக குறையுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு குறைஞ்சிரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை, சீனியோ எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். பனகற்கண்டு இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். தேன் ஒவ்வொரு ஸ்பூன் 2த்துலேயும் ஆட் பண்ணிவிட்டு வடிகட்டி மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியது தான். சூப்பரான கோல்ட் அண்ட் காஃப் ஹோம் ரெமடி இது. மிதமான சூட்டில் இதை குடிச்சிங்கன்னா கோல்டு காஃப் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிலீஃபாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறொரு ரெசிபியோட பார்க்கலாம். டெல் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.